ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் மளிகை ஜாமான் வாங்கினோம். சரி, இட்லி பொடி இல்லாமல் இருந்துச்சு, அதனால் இட்லி பொடி அரைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்குற பொருட்கள்லாம் எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல கருத்த உளுந்து, அதுவே நீங்கள் கருத்த உளுந்து எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதே குவான்டிட்டிக்கு வந்து கொள்ளும் எடுத்துக்கிடுங்க. இது வந்து நான் வந்து சின்ன சின்ன சைஸ் நெல்லிக்காய் 2 வந்து துருவி போட்டுக்கிட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே காயம் வந்து காஞ்சு போயிருந்துச்சு, அதை நல்லா இடித்து நல்லா தூளாக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2, 3 பூடும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன், கொள்ளும் அதுவும். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சோண்டு போட்டு அது கூடயும் 2, 3 பூடை போட்டு நல்லா வறுத்தெடுத்தேன். அப்புறம் வத்தல் எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்துட்டு லாஸ்ட்டாக அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூளை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பொடி தான் இருந்துச்சு, மல்லியாக இல்லை என்கிட்ட. அதனால் எல்லாம் எடுத்து போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சீரகமும் காயமும் கொஞ்சோண்டு போட்டு கருவேப்பிலை வந்து நான் நிறைய சேர்ப்பேன். அதனால் கருவேப்பிலை ஏற்கனவே காய வச்சு வச்சுருந்தேன்னா அதையும் போட்டு அரைச்சிட்டு கல் உப்பு போட்டு சேர்த்து அரைச்சேன். இட்லி பொடி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.